இந்தியா மறுபடியும் ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ் அகைன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ். பட் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் ரொம்ப ரொம்ப பாவங்க. டபுள் செஞ்சுரி அடிப்பார், ட்ரிபிள் செஞ்சுரி அடிப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு ரன் அவுட் ஆகிட்டாரு. ஒரு எல்பிடபிள்யூலாம் கேட்ச் அவுட் ஆயிருந்தா கூட ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. பட் ரன் அவுட் அப்படின்றப்ப கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. ஒரு குயிக் சிங்கிளுக்கு போனார், பட் கில்லு ரெஸ்பாண்டே பண்ணல. இந்த ரன் அவுட்டில் யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. அண்ட் பவுலிங்கில் நம்ம தளபதி ஜடேஜா 3 விக்கெட் எடுத்துட்டாரு. ஸோ கண்டிப்பாக ஒரு 5 விக்கெட் ஆல் 6 விக்கெட் ஆல் எடுத்தால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் பேட்டிங்கில் நம்ம கேப்டன் சுப்மன் கில் ஒரு தரமான செஞ்சுரியெல்லாம் ஜாலியாக அடிச்சுக்கிட்டு இருக்காரு. பட் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு குட்டி ஃபைட் பேட் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இனிமேல் லீடு எங்கேயோ இருக்குது இந்தியாவுக்கு. ஆல்ரெடி 4 விக்கெட் வேறு விட்டுட்டாங்க. பார்க்கலாம் வெஸ்ட் இண்டீஸ் எதுவும் டேர்ன் ஓவர் பண்ணுவான்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு நம்ம இந்தியா ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க தான் நினைக்கிறேன் அகைன். அண்ட் நீங்கள் ப்ரோ கபடிக்கு வந்தோம் அப்படின்னா தமிழ் தலைவாஸ் ஒரு மேட்ச் ஜெயிக்கிறாங்க, ஒரு மேட்ச் தோக்குறாங்க. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. அர்ஜுன் ஜெய்ஸ்வால் பர்ஃபார்ம் பண்ணால் டீம் ஜெயிக்குது, இல்லைன்னா மொத்தமாக படுத்துருது. இன்னும் 4 மேட்ச் தான் இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க தமிழ் தலைவாஸ் பிளே ஆஃப்ஸுக்கு போகுமா, இந்த ட்ராஃபி அடிக்குமான்றதை உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.